நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்பர்களே. எத்தனை பேருக்கு தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முருகான் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் பாருங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, எல்லாமே முருகான் தான் இருக்கும். கண்டிப்பா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 3 கிரக பயிற்சி. எல்லாருமே கேட்டது என்ன கேட்டீங்க? எல்லா கிரக பயிற்சி பாக்குறோம். வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? அவங்களுக்காக இந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி, இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. போன வீடியோல முருகப்பெருமான ஸ்தலத்துல கொடுத்தோம். ஒரு வீடியோவிலே நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் கொடுத்தா உங்க குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்தீங்க. அனைவருக்குமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, தனுசு ராசிக்கிற ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்போதுமே ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி மட்டும்தான். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை பர்ஃபெக்டா சூப்பரா திறமையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தனுசை பொறுத்தவரை செம்ம சூப்பரா இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு ஜெயிக்கணும்னு சொல்லி திறமையான குணம் தனுசை பொறுத்தவரை செம்மையான குணம் இருக்கும். ஒழுக்கமான குணம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல ஒழுக்கம், நல்ல திறமை, ஞானம், அறிவு பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். இந்த 3 கிரக பயிற்சி ஒரு விஷயத்த நீங்க முடிவு எடுக்கக்கூடிய தருணம் இனிமே வரும். நம்ம எந்த கிரக பயிற்சி இனிமே வராது. ஃபர்ஸ்ட் ராகுகேது பயிற்சி பாத்தீங்க, அடுத்து சனி பயிற்சி பாத்தீங்க, இப்ப குரு பயிற்சி பாத்தீங்க. இப்ப 3 பயிற்சியும் ஒரே வீடியோவா நீ கேட்டதுனால இந்த பயிற்சி நான் பதிவு பண்றேன். இந்த வீடியோ காம்போ வீடியோ, ஒரே பதிவுல 3 கிரக பயிற்சி உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கும்போது, சனி பகவான் பார்த்தா என்ன பலன், குரு பார்த்தா என்ன பலன், இது எல்லா பதிவும் இதுல இருக்குது. நல்லா பாருங்க. குரு பகவான் வந்தா நம்ம எல்லாருமே ஜாதகம் எடுத்து போய் பார்ப்போமா? என்ன சொல்லுவாங்க? குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படிப்பட்ட தோஷத்தையும் மன நிம்மதியை கொடுக்க ஒரே கிரகம் குரு பகவான் பண்றான். ஏன்னா அவங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. அவர் என்ன செய்ய போறாரு அதுக்கான பதிவுகள் இருக்கு. அடுத்து சனி பகவான் கண்டு யாரும் பயப்படாத ஆள் இருக்க மாட்டாங்க. எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. இவருக்கு மட்டும் தான் சனி ஈஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பலன் சொல்லுவாங்க, சனி கொடுக்க யார் தடுப்பார்? இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா தடை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட சனி பகவானும் உங்களுக்கு என்னென்ன செய்ய போறா? ஏன்னா குருவுடைய பார்வையில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அது என்னென்ன யோகத்தை கொடுக்கும் அதுக்கான பதிவு இருக்கு. அடுத்து ராகுகேது ஜாதகத்தை எடுத்துட்டு வேமா போய் பார்ப்போம், பார்க்க மாட்டோமா? ராகுகேது வந்தாவே, ராகு திசை கேது புத்தி வந்தாவே, கேது திசை வந்தா எடுத்து பாருங்க, நிறைய தனுசு ராசி வந்திருக்கும். ஐயோ லைஃப்ல என்னென்னமோ விஷயம் சந்திச்சிட்டேன் அப்படிமா. ராகு போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது, பழமொழியே கொடுத்துறாங்க. இந்த 3 கிரகமுமே பயிற்சி சூப்பரா இருக்கு. குரு வந்து நல்லா பலமாக ராகுகேது பயிற்சி மட்டும்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பயிற்சி ஆக மாட்டேன். எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். இது என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது தயவு செய்து சொல்றேன். இந்த 3 கிரக பயிற்சி சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த 4 கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்கு, ராகுகேது நல்லா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அது என்ன ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்க. அடுத்து குரு பகவானை மெயினா பாருங்க. நீங்க இப்ப தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா குரு லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, பிறந்த தேதி பிறந்த தான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, அந்த கிரகம் எங்க இருக்குது, இல்ல ஸ்தான பலத்துல லக்னாதிபதி நல்லா இருக்காரு. ஒரு சில பேர் பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஜாதகத்துல எல்லா கிரகம் மறைவுல இருக்கும். மறைவுல இருந்தாலும் இந்த குரு ஒருத்தர் மட்டும் பார்த்தா போதும், எல்லாமே சக்சஸ். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்க்கணும்னு எல்லா வீடியும் நான் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு சொல்றாங்களா? 4 சனி அர்த்தாஷ்டம சனி இந்த கிரகம் இப்ப சொல்றேன். அடுத்து 3ஆம் இடத்துல முயற்சியில யாரு, ராகு இருக்காரா? அடுத்த பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல குரு இருக்காரா? 8ல குரு உச்சம். அங்க பாத்துக்கணும், ஒரு ஆசிரியர் உச்சத்துல இருக்காரு, இது மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகம் கெட்டதுல இருக்கா? இல்ல கேந்திர யோகத்துல சனி பகவான், திரிகோண ஸ்தானத்துல கேது பகவான். அடுத்து பாருங்க ராகு பகவான் 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல. கேது மட்டும் தான், குரு மட்டும் தான் 8ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் தான். கடக ராசி எப்போதுமே நட்பு வீடு தனுசை பொறுத்தவரை. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. கெட்டது ஃபுல்லாவே ஓரம் கட்டி நிப்பாட்ட போறீங்க. இப்ப நல்லது நடக்க போகுது. ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணிருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்ப சனி பகவானும் வந்திருக்கும் போது கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு அப்படியே பின்னாடி வந்து பாருங்களேன்.
வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்ப உங்க மேல இட பிரச்சனை வந்திருக்கா கேளுங்க. இட பிரச்சனை இருந்துச்சு கேட்டு பாருங்க. இல்ல கொடுக்கல் வாங்கல ஏதாச்சும் காசு பணத்தை கொடுத்து ஏமாதான் கேட்டு பாருங்க. தனுசு ராசி கண்டிப்பா இருக்கணும். இடம், பூமி, சொத்து, வில்லங்கம் உங்க மேல பிரச்சனை வரணும். இல்ல சொத்துல ஒரு வில்லங்கத்தை பார்க்கணும். இல்ல பூமியில ஒரு பிரச்சனையை பார்க்கணும். கடன் இருக்கணும், பகை இருக்கணும், எதிரி இருக்கணும். உங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தந்தைக்கு, தாய்க்கு ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பார்க்கணும். ஒரு கெட்ட விஷயத்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஒரு சோம்பேறியா ஒரு மந்தமா உங்களை வச்சிருக்கும். திடீர் அலைச்சல் உங்களுக்கு அதிகமா இருக்கும். எப்படி திடீர் அதிர்ஷ்ட அலைச்சல் நிறைய இருக்கும். படிக்கக்கூடிய படிப்பு கல்வி மாணவர்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும். எதுவுமே கரெக்டா என்னால முடிவு எடுக்க முடியல, நான் ரெண்டு மனசுல இருக்கேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாது குழப்பத்தை இருப்பீங்க. உடம்பு ஆரோக்கியமும், கணவன் மனைவி ஒற்றுமையோ, குழந்தை பாக்கியமோ எல்லாமே ஒரு தாமதமா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார். நான் சொல்றது 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு இருந்திருக்கும். என் வேலையே உங்களுக்கு சினிமா இருப்பாங்களே, வேலையை விட்டு நின்று நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கேன், இன்னும் வேலை கிடைக்காம நிறைய தடுமாறுங்க. இதை நான் ஏன் இதை பதிவா முடியும் முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, உங்க ஜாதகத்துல நான் சொல்றேன் பாருங்க, நல்லா பாருங்க. உங்க ஜாதகத்துல திசாபதி சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் இது எல்லாமே நடக்காம இருந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? இது என்னுடைய சொந்த யூடியூப் சேனலுங்க. அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. தனுசு ராசிக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு வந்திருக்கு. அது இல்லாம நிறைய ரிலேட்டிவ்ல ஷேர் பண்ணி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்கு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணியிருக்கீங்க. அனைவருக்குமே தமிழ் கடவுளான முருகனுடைய கண்டிப்பா அருள் கிடைக்கும். இன்னும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாடி சேனல் படம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில விதிக்கான ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது, விட்டுறக்கூடாது. சூப்பரா இருக்கு டைம். நான் சொல்ல அர்த்தாஷ்டம சனியே பாதிக்காதுன்னு நான் சொல்லுவேன். அர்த்த சனி உங்களுக்கு பாதிக்காதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரா, வருமானத்தை அவர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. வருமானம் அது இப்படி யாரு சாப்பிட்டு நிக்கிறாரு தெரியுமா? இங்கதான் உங்களுக்கு நான் ட்விஸ்ட் வச்சிருக்கேன். சனிபவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, புதனுடைய சாரத்துல. புத்தி, அறிவு, ஞானக்காரகன். உங்களுக்கு பாருங்க 7க்கும் 10 புதனுடைய சாரத்துல இருந்து அவர் எங்க பாக்குற தெரியுமா? ஒரு சொன்னல கடன், பகை, வருமானத்தை பிரேக் பண்ணாரு சொன்னீங்க பாத்தீங்களா? அவரு 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒண்ணு. அடுத்த குருவான் பாருங்க உச்சமாயி நேரா சனி பவனை பாக்குறாரு, 2 வருமான அதிபதிய. அப்ப இடத்துல பூமியில காசு போட வைப்பாரு, இல்ல வீடு கட்ட வைப்பாரு. இதுதான் நடக்கும். இது எழுதியே வச்சுக்கோங்க. வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கலாம் நீங்க திருப்பி கேளுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில் 100% இது நடக்கும். உங்க தாத்தா சொத்தா இருக்கட்டும், பாட்டி சொத்தா இருக்கட்டும், எந்த சொத்தா இருக்கட்டும், அந்த வழக்கில் நீங்க ஜெயிக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க. எப்படிப்பட்ட சொத்துல கீழே ஒரு வில்லங்கா இருந்தாலும் இப்ப முடிப்பீங்க. புதனுடைய சாரத்துல இருந்தாங்கன்னா மனைவி பேர்ல சொத்து எழுதிங்க, இல்ல கனவு பேர்ல சொத்து எழுதிங்க. சொத்துல உள்ள வில்லங்கம் சரியாகும். அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்த்து, 6ஆம் இடத்தை வழக்கு ஸ்தானத்தை பார்த்து உங்க ராசியை பார்ப்பதால் உள்ள வழக்குல ஜெயிக்க போறீங்க. ஆனா நீங்க அதிகமா வீடு, இடம், சொத்துலதான் வண்டி பணத்தை போகணும், இல்ல காரு, வீடு, ஏதாச்சும் நகையோ பொருளோ குடும்பத்துல வாங்க முடியும். பர்ஃபெக்டா வேலை செய்யும். இப்ப வேலை கிடைக்காத அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு. வேலை பாக்குறவங்க ப்ரொமோஷன் வேலை எத்தனை பேர் கிடைக்காம இருக்கீங்க? ப்ரொமோஷன் வேலை வீடை தேடி வரும்னு சொல்லுங்க. வேலைக்கு யாருக்கு அதிபதி? சனிபவன் தானே. வேலைக்காரன் சனிபவன் தானே. அல்லது அந்த சனிபவன் யாரோட நட்சத்திரம் நிக்கிறாரு தெரியுமா? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ அதிபதி புதனுடைய சாரத்துல இருந்து நேரம் ஐயா பாக்குற 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. நேரா பாருங்க, அவர் உங்க ராசியும் பாக்குறாரு. அடுத்து உங்க ராசி அதிபதி வெளிநாட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் பாக்குறாரு. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் தேடி வருது. எழுதிய கொடுத்துரும். வெளிநாடு வெளியூர் டாப்பா இருக்குன்னு சொல்லிருங்க. அவ்வளவு நல்ல யோகம், சூப்பரா. அந்த 3 கிரகத்தை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்தை வெற்றி சிறந்த ராகு பிரம்மாண்டமான வேலையை கொடுத்துருவாரு. அடுத்து கேது 9ஆம் இடத்தை திரிகோண சில ராகு எது கெட்ட இடத்துல இல்ல, உங்களுக்கு கெட்டது பண்ணாது. ஜாதகத்தை சாப்பிட்டு நல்லா இருந்தா. விசா பிரச்சனை இருக்கா, சொந்த குடியுரிமை வாங்குவீங்க, வெளியே வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப பண்ணுங்க திருமணத்தை. காதல் திருமணம், 2வது திருமணம், குடும்பத்தை நடத்தணும், எல்லாமே திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கும். 8ஆம் இடத்த குருவுக்கு திருமணம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்துல இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இருக்கனால திருமண யோகத்தை கண்டிப்பா பண்ண வச்சுருவார். பக்கத்துல பொண்ணு இல்ல தூரத்துல பொண்ணு கண்டிப்பா மாப்பிள்ளை பொண்ணு வரும். நான் திருமணம் எந்த தடங்கும் சொல்ல மாட்டேன். குழந்தை பாக்கியம், திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. உங்க மேல எந்த கடனாலும் கடனை அடைச்சிருவீங்க. நான் ஓப்பன் கடனே இப்ப இருக்காது. உங்க தலைக்கு மேல கடனா அந்த கடனை பேஸ் பண்ணிடுவீங்க. எதிரையும் பேஸ் பண்ணிடுவீங்க. உங்களை எதிர்த்தமே இனிமே காலி, இப்படிதான் சொல்லுவீங்க. அந்த புத்தியை கொடுக்குறாருங்க குரு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா இருக்கு. இப்ப தொழில் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து என்ன கிரகம் யோகமா இருக்கு, அந்த கிரகத்தோட தொழில் எடுத்து பாருப்பாங்க. செம்ம யோகம் சூப்பரா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் இப்ப நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, கமிஷன் வியாபாரம். தனுசுல ஆசிரியர் எத்தனை பேர் பாக்குறீங்க? பேங்க்ல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? மருத்துவர் எத்தனை பேர் இருக்கீங்க? கட்டிட சார்ந்த எத்தனை பேர் இருக்கீங்க? ஐடி ஃபீல்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? கலை ஃபீல்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? அனைவருக்கும் சரியா செம்ம யோகம் இருக்கு.
உடம்பு உபாத மருத்துவ செலவு உங்களுக்கு இனிமே வராதுங்க, கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பீங்க, பண்ண மாட்டீங்க. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. தனுசு ராசி நான் ஃபர்ஸ்டே சொல்றது, அந்த லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரையாம நம்ம ஜாதக பதிவு பண்ணுங்க, வெற்றி உங்க நிச்சயமா இருக்கு. ஏன்னா சாதகமா இருக்கு கிரகம் இப்ப சொல்றேன். எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அதுக்கு அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் நிற்கக்கூடிய பாதத்தை எடுத்து சனி பவனை பார்த்துட்டேன், குரு பவனை பார்த்துட்டேன், ராகு கேதையும் பார்த்துட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யுது. வெளிநாடு வெளியூர் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலை, உத்தியோக மாற்றம் எல்லாருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் தான் ரிசல்ட் சூப்பரா இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வீடு தேடி வரும். அரசியல்வாதிக்கு நல்ல யோகம் தனுசு ராசி செம்மையா வேலை செய்யும். இப்ப நட்சத்திர பலனுக்கு போமா, முதல் நட்சத்திரம் என்ன ஒரு 3 நட்சத்திரம் வந்தவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமே எல்லாமே நல்லா தான் வரும். 3 நட்சத்திரம் பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், கலைத்துறை, இசைத்துறை, பட்டையை கிளப்புவாங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் இனிமே நல்லதா. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு கேது உட்காந்துருக்காரு, நல்ல காரியத்தில் உட்காந்துருக்காரு, சுயசாரமாக உட்காந்துருக்காரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு, நட்சத்திர அதிபதி நல்லா 9ஆம் திரிகோணத்துல உட்காந்துருக்காரு. எல்லாமே பலமா இருக்கும். நீங்க ஜாதகம் மட்டும் தசாப்தி மட்டும் பாருங்க, சூப்பரான யோகம் தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க தான். இனிமே லைஃப் கண்டிப்பா மாத்துவீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். அடுத்து பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப ஒரு கலைகள் விரும்பக்கூடிய குணம், ரொம்ப ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் கூட நிறைய இருக்கு. நீங்க புராணத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு, அமைப்பு நல்லா இருக்கும். பணம், பொருள், சேமிப்பு, வேலை, உத்தியோகம், கடன் அடைக்கிறது எல்லாமே சரியாகும். கடன் பிரச்சனை உங்க மேல இருக்காது. ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா, அந்த பணம் திருப்பி கேட்டு பாருங்க, இப்ப வரும். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், பூமி வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. யாரு புராணம் செம்ம சூப்பரா இருக்கு. கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். நீ மூவ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்த உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யார்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியம் உங்கள்கிட்ட கிடையாது. நான் உத்திராடத்துல பிறகு சொல்றேன், இனிமே இந்த ஒரு மாசம் கொஞ்சம் டல்லா இருக்கும். இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே டல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆவணி மாசம் பிறக்கும்போது வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியங்கள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, ஒரு நல்ல விஷயம், குடும்பத்தை பண்றது, திருமண பேச்சுகள், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது. எல்லாமே சாதகமா சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த கிரகம் இப்ப எல்லா கிரகம் எடுத்து பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.